எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மெமரிஸ், அதாவது நினைவுகள். இதை பற்றி நம்ம நிறைய கவிதைகள் கேட்டிருக்கோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு நாள் நினைவுகள் ஆகும். அந்த நிகழ்வுகள் சிறுகதைகளாக முடிந்துவிடும். ஆனால் நினைவுகள் என்றும் ஒரு தொடர்கதைதான். இப்படி நூற்றுக்கணக்கான கவிதைகளை நம்ம கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், ஏன் சில சமயம் நம்ம கூட எழுதியிருக்கோம். அப்படி இந்த நினைவுகள் எப்பவும் ஒரு வண்ணமயமானது. ஆனால் அதற்கு வண்ணம் இல்லை. அது வயதோடு ஒட்டி உறவாடும். ஆனால் அதற்கு வயது கிடையாது. அது பல உணர்வுகளை நம்முள் எழுப்பும். ஆனால் அதற்கு என்று உணர்வு கிடையாது. இப்படி நம்மோடு உறவாடியும் ஒட்டியும் இருக்கிற இந்த நினைவுகள் நம்மளோட கடைசி வரலையும் வருது. அப்படி நம்மளோட கடைசி வரலையும் வர்ற இந்த நினைவுகள் எங்கே தொடங்குது, இது நமக்கு ஏன் தேவை, இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டாமா? அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்போ ஒரு நிகழ்வு நடக்கிறதோ அது முடிகிற போதே அங்கே நினைவுகள் உருவாகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த நிகழ்வுகள் சில சமயம் ஞாபகமாக நமக்கு இருக்கும், சில சமயம் அதனை பற்றின ஞாபகமே நமக்கு இருக்காது. அப்படின்னா எல்லா நிகழ்வுகளும் நினைவுகளாக மாறுறது கிடையாது. எல்லா நினைவுகளுக்கு பின்னாடியும் ஆனால் ஒரு நிகழ்வு இருக்குன்னு மட்டும் நமக்கு தெரியுது. இதை நம்ம ரெண்டு நிலையில் பார்க்கலாம். ஒன்று ரொம்ப சயின்டிஃபிக்கான ஒரு நிலை, அதை அந்த நினைவுகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பேஸாக இது அமையும். இன்னொன்று இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போய் ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலில் நமக்கு இந்த நிகழ்வுகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு நிகழ்வை பார்த்தோன்னா அது திரும்ப திரும்ப நம்ம அந்த நிகழ்வுகளை நினைவுகளாக நம்ம மாத்தரிச்ச அது ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதை சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நிகழ்வு அதை கனெக்ட் பண்ணி அந்த இன்சிடெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது நம்மளுடைய இந்த பிரெயின் செல்ஸ். இதை கான்ஸ்டண்ட்டாக நம்ம ரீகலெக்ட் பண்ணுறச்ச அந்த பிரெயின் செல்ஸில் இருக்கிற இந்த நியூரான்ஸ் ட்ரிகர் ஆகும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரிகர் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மெமரிஸுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை சேர்க்கும். அதனால தான் சில விஷயங்களை நம்மளால் உடனே ரீகால் பண்ண முடியுது, சில விஷயங்களுக்கு நம்ம டைம் எடுத்து அதை நம்ம ரீகால் பண்ணுறோம். இந்த நினைவுகளை பார்த்தோம்னா இது ஷார்ட் டேர்ம் மெமரின்னும் இருக்குது, லாங் டேர்ம் மெமரிஸும் இருக்குது. இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் நம்ம சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ரேம் மாதிரி. எப்படி ஒரு ஸ்பார்க்லர் இப்போ நம்ம ஒரு பட்டாசு நம்ம வெடிக்கிறச்ச இந்த வானத்தில் போகும் இல்லையா அந்த ஸ்பார்க்லர்ஸ், அது மாதிரி இந்த
ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் அது அப்படியே மறைஞ்சு போயிடும். இந்த லாங் டேர்ம் மெமரிஸுங்கிறது வந்து ஹார்ட் டிரைவ் மாதிரி. இது வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து ரீகால் பண்ணக்கூடியதாக இது நம்ம மெமரியில் இருக்கும். இதை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்பிளிசிட் மெமரி, இன்னொன்று வந்து இம்ப்ளிசிட் மெமரின்னு. இந்த எக்ஸ்பிளிசிட் மெமரிங்கிறது வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுறோம் இல்லையா, அது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹேபிட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்கில்ஸாக இருக்கலாம், டிரைவிங்காக இருக்கலாம், சைக்கிளிங்காக இருக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளிசிட் மெமரி. இது வந்து ஒரு திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது அந்த கேட்டகரியில் வரும். சில இது வந்து இம்ப்ளிசிட், அதாவது ஒரு நிகழ்வு, அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், ட்ராமாவாக இருக்கலாம், ஒரு அழகான ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒருத்தரை சந்தித்ததாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து இம்ப்ளிசிட் மெமரி. இந்த லாங் டேர்ம் மெமரி இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய இந்த இமோஷன்ஸு, நம்மளுடைய இந்த நேச்சர், இல்லை நம்மளுடைய அந்த கேரக்டர்ஸ், இதை டிஃபைன் பண்ணுறது சம்டைம்ஸ் இந்த லாங் டேர்ம் மெமரிஸ் தான். இது வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ஸ்வெட்டர் நம்ம நிட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் வந்து அது உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படி, இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா. 24/7 நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து நம்ம பிரெயின் வந்து ஒரு ருட்டீன் ஆன ஒரு ஈவெண்ட்டு, ஒரு ரெகுலரான ஒரு ஈவெண்ட்டு. இன்னொன்று வந்து அன்இவெண்ட்ஃபுல், அதாவது மற்றவங்களுக்கு அது நடக்கிறச்சு. இப்போ நம்ம போகிற போக்கில் வந்து யாரோ கீழே விழுந்துட்டாங்க, நம்ம வந்து அதை பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளை பாதிக்காது, ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஒரு அன்இவெண்ட்ஃபுல்லான ஒரு இன்சிடெண்ட்டு. 3வது வந்து ரொம்ப இவெண்ட்ஃபுல்லான ஒரு இன்சிடெண்ட், அதாவது நமக்கு அது ஏற்படுறச்ச. இதே எக்ஸாம்பிள், சப்போஸிங் இதில் நம்ம விழுந்துட்டோம், நமக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அது வந்து அந்த நாளைக்கு அது ஒரு ஈவெண்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ஒரு நாளில் ரொட்டீனான ஒரு விஷயம், அன்இவெண்ட்ஃபுல்லான ஒரு விஷயம், ஈவெண்ட்ஃபுல்லான விஷயம், இது 3ம் வந்து நடக்கும். இதை இந்த பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதை ப்ராசஸ் பண்ணுறச்ச இந்த இதில் ஒரு இமோஷ்னல் ஒரு கோஷன்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கும், ஒரு காம்பனண்ட். அப்போது இந்த இமோஷ்னல் காம்பனண்ட் வந்தால் ஒழிய அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை நமக்கு கொடுக்காது. அப்படி அந்த இமோஷ்னல் காம்பனண்ட் வர்றச்ச அது ஒரு இம்பேக்டை நமக்கு கொடுக்கறச்ச இந்த ஹைப்போ கேம்பஸ் அப்படிங்கிற நம்மளுடைய பிரெயினில் இருக்கிற இந்த மெமரிஸை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டர், அந்த சென்டருக்கு இந்த இவெண்ட்ஃபுல்லான ஒரு இமோஷ்னல் காம்பனண்ட் உள்ள ஒரு விஷயம் வந்து செலக்ட் பண்ணப்படும். இந்த ஹைப்போ கேம்பஸ் வந்து ரொம்ப செலக்டிவாக தான் எடுத்துக்கும், ஏன்னா அது வந்து 24/7 அது ப்ராசஸ் பண்ணணும். அதனால் எதெல்லாம் இமோஷ்னல் காம்பனண்ட் இருக்கோ அதை மட்டும் அது செலக்ட் பண்ணி அதை ஒரு மெமரியாக ஒரு பேக்கேஜ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதோடு ஒத்துப்போன விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்து அதையும் ஜோடிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு வீட்டில் வந்து அண்ணன் தம்பி இருக்காங்க. அண்ணனை கண்டா தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அண்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதுவும் தம்பிக்கு தெரியும்.
ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இன் டைமில் அண்ணன் வந்து தம்பியை பார்த்து ஏதோ ஒரு கடும் சொற்கள் வந்து சொல்கிறாரு, திட்டிடுறாரு. நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி நீ பண்ணினேன்னா நான் வந்து உன்னை வந்து டிஸோன் பண்ணிவிடுவேன், இல்லை நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா இந்த தம்பிக்கு அது எஃபெக்ட் ஆகும். அப்போ அதில் வந்து என்ன, அது ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டையில் ஒரு கடும் சொற்கள் வருது. அந்த கடும் சொற்கள் இந்த தம்பிக்கு ஒரு இமோஷ்னல் காம்பனண்ட்டை உருவாக்குது. அதை இந்த ஹைப்போகேம்பஸ் வந்து செலக்ட் பண்ணிடும். ஏன்னா அது வந்து ஹர்ட்டுங்கிற ஒரு இமோஷ்னல் காம்பனண்ட்டை அதுக்குள்ளே சேர்த்ததுனால அந்த ஈவெண்ட் ஒரு மெமரியாக மாறும். இப்போ இந்த மெமரியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்னா இது யார் சொன்னது, அதுக்கு முன்னாடி அவங்களோட உறவு எப்படி இருந்தது, என்னென்ன விஷயத்துலலாம் அண்ணன் வந்து தம்பிக்கு வந்து நல்லது பண்ணார், இல்லை எப்பெல்லாம் திட்டியிருக்காரு அப்படிங்கிற அந்த டேட்டாவை இந்த ஹைப்போகேம்பஸ் வந்து எடுத்து அதை ஒரு பெரிய பேக்கேஜாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதை பேக்கேஜ் பண்ணி ஒரு மெமரியாக வந்து அது சேவ் பண்ணிடும். இப்போது இதில் எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி வியூடு வீடியோஸ், நாட் ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி வியூட் வீடியோஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி மெமரியிலையும் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யோசிக்கிற அந்த மெமரி இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம எப்பயோ ஒரு தடவை நமக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு அது பேக்கேஜ் ஆகி அது இமோஷ்னல் கோஷன்ட் இருக்கிறதுனால அதை பேக்கேஜ் பண்ணி அதுவும் இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்த கொஷின் கேட்கலாம், அப்படின்னா வெறுமை நம்ம வந்து பார்க்குற விஷயம் மட்டும்தான் மெமரிஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமா, இல்லை நம்ம கேட்குற விஷயம் கூட கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா, இது வந்து பார்க்கறது கேட்குறது எல்லாமே அது கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருக்கோம், யாரோ நம்மளை திட்டியிருக்காங்க, இல்லை யாரோ நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ரொம்ப அன்பான வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு மெமரியாக கன்வெர்ட் ஆகி, ஏன்னா அது நமக்கு பிடிச்சிருக்கு, நல்லா பேசுகிறது நமக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அதனால் ஒரு இமோஷ்னல் கோஷன் இருக்குது. சில சமயம் நம்மளை திட்டியிருப்பாங்க, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதனால் நம்ம ஹர்ட் ஆகிருப்போம், அதுவும் ஒரு மெமரியாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் இந்த ரெண்டும் பேக்கேஜ் ஆகி இந்த வீடியோ இருக்கிற விஷுவல் கார்டெக்ஸ் பக்கம் போகாது. இது இந்த லாங்குவேஜ் சென்டர்ஸ்ன்னு ஒரு இடம் நம்ம பிரெயினில் இருக்குது, அந்த பக்கம் அது பக்கத்தில் போயிருக்கும். ஏன்னா இது லாங்குவேஜ் ஒட்டி இருக்கிறதுனால, இது ஆடியோவாக இருக்கிறதுனால அதை வந்து டக்குன்னு இந்த பிரெயின் வந்து தேவைப்படுற நேரத்தில் அதை எடுக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் வச்சுருக்கோம். எதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமோ அதெல்லாம் இந்த விஷுவல் சென்டர்கிட்ட அது வச்சுருக்கோம். அதனால தான் நமக்கு சில சமயம் அந்த டைம் எடுக்குது நம்ம அதை ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ அடுத்தது வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த மாதிரி நினைவுகளை வந்து நான் வந்து மறந்துட முடியுமா, இல்லை நான் வந்து இதை டிஸப்பியர் பண்ண முடியுமா, இல்லை அது தானே டிஸப்பியர் ஆகிடுமா, ஏன் சில விஷயம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதில்ல, அப்படின்னா இது அழிஞ்சு போயிடுதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு நினைவும் அழிவதில்லை. இட் டசன்ட் டிஸப்பியர் அட் ஆல். எல்லாமே நம்ம ரீகால் பண்ணுறதுலையும் நம்ம ரீகலெக்ட் பண்ணுறதுலையும் தான் அது இருக்குது. இப்போது இந்த ரீகாலிங்குங்கிறத இட்ஸ் எ ஹியூஜ் ப்ராசஸ். அதனால தான் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் மறந்து போயிட்டேன், அப்படியா இது நடந்ததா எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படிம்பாங்க. இது ரெண்டு விதமான ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்தும். ஒன்று நான் சொன்னேன் இல்லையா, இந்த அன்இவென்ட்ஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அன்இவென்ட்ஃபுல்லாக அவங்க அதை எடுத்திருந்தாங்கன்னா அது உனக்கு நடந்தது ஆனால் எனக்கு நடக்கலை, அதனால் நான் இதை மறந்துட்டேன்னு இருக்கலாம்.
இன்னொன்று, அதையே அவங்க இவெண்ட்ஃபுல்லாக எடுத்திருந்தாங்கன்னா அதை ரொம்ப நாள் அவங்க திரும்ப திரும்ப அதை ட்ரிகர் பண்ணி அதை ரீகலெக்ட் பண்ணாததுனால மறந்து போயிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் ரீகால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம நினைக்கணும். எனக்கு இவங்களோட ஃபோன் நம்பர் எனக்கு தெரியும், அதை நான் ரீகால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த பிரெயின் செல்ஸ் வந்து ஃபயர் பண்ணும். இந்த நியூரான்ஸ் வழியாக அந்த சென்சிட்டிவான ஒரு நியூரான் அது வந்து ட்ரிகர் ஆகும். அது ட்ரிகர் ஆகிச்சா நம்ம பிரெயினில் ஒரு ஃபயரிங் பீக்குன்னு ஒரு நிலையை வந்து அது அடையும். இந்த ஃபயரிங் பீக் இருக்கு இல்லையா, இவங்களோட ஃபோன் நம்பர், எங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் எனக்கு ஞாபகம் வேணும் அப்படின்னா அந்த அப்பாவோட ஃபோன் நம்பரை நம்ம என்றைக்கோ ஒரு நாள் அது மெமரைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பீக்கும் நம்ம இப்போ அப்பாவோட ஃபோன் நம்பர்னு சொல்கிற பீக்கும் ஒத்து போகிறச்ச உடனே பிரெயின் வந்து அதை ரீகலெக்ட் பண்ணிடும். அந்த ரெஃபரன்ஸை வச்சு எந்த ஃபோல்டர் எடுக்கணுமோ அந்த ஃபோல்டரை எடுத்துரும். அதை எடுத்து அதை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணும். அப்போது நமக்கு அந்த ரீகாலிங் டைமு, திங்கிங், ஃபயரிங், ரீகாலிங், இது 3 நடக்கணும் இல்லையா. அதனால தான் சில சமயம் டைம் எடுக்கும் நம்ம சில விஷயங்களை யோசித்து சொல்கிறதுக்கு. இதை நான் சிம்பிளாக ஒரு ஃபோன் நம்பருக்கு சொன்னேன். இதை வந்து நீங்கள் எந்த இன்சிடெண்ட்டில் போட்டாலும் அந்த டைம் சில சமயம் ஜாஸ்தி எடுக்கும், சில நேரத்தில் கம்மியாக எடுக்கும். கம்மியாக எடுக்கிறது ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப அதை ரீகலெக்ட் பண்ணினதுனால உங்களால் அதுக்கு டக்குன்னு ஞாபகப்படுத்தி கொண்டு வர முடியுது. சில சமயம் நீங்கள் அதை கடப்பில் போட்டுட்டீங்க அப்படின்னா அது இந்த டார்க் சைட் ஆஃப் த பிரெயினில் போய் அது இருந்துக்கும். அதை வந்து நம்ம வந்து நினச்சிருப்போம் நம்ம மறந்து போயிட்டோன்னு, இல்லை அது மறைஞ்சு போச்சுன்னு. ஆனால் அது அந்த டார்க் சைடுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதை ரீகால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதான் சம்டைம்ஸ் வந்து இந்த சைக்கலாஜிக்கலாக சம்டைம்ஸ் ட்ராமாலாம் வந்ததுன்னா அதை நிறைய விஷயங்களை அவங்க மறந்துடுவாங்க. அந்த இன்சிடெண்ட்டை சுற்றி இருக்கிற விஷயத்தை அவங்க மறந்துடுவாங்க. ஏன்னா இது வந்து அந்த டார்க் சைடுக்கு போயிடும். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ரீகால் இட். இட்ஸ் வெரி பெயின்ஃபுல், இட்ஸ் வெரி ட்ரமாட்டிக். அதனால் அதை அந்த டார்க் சைடு ஆஃப் த பிரெயினுக்கு போயிடுச்சுன்னா அதை ரீகால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோன்னா. இப்போது இதையே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஹையர் லெவல் ஆஃப் திங்கிங், கான்ஷியஸ்னஸில் இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். கான்ஷியஸ்னஸ்ஸுங்கிறது வந்து இட் இஸ் awareness of both the mental and the physical experience. ஸோ இந்த நினைவுகள் வந்து இந்த கான்ஷியஸ்னஸில் ஒரு ஓடம் மாதிரி, ஒரு ஸ்ட்ரீம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி இது தங்குத்தடை இல்லாமல் ஓடுறத வந்து நம்ம அவேர்னஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் செல்ஃப் அண்ட் த மென்டல் செல்ஃப்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த கான்ஷியஸ்னஸில் இருந்து இந்த மெமரிஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து லோ அவேர்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஹை அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம டெம்ப்ரரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்மனெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த அவேர்னஸ்லேயே வந்து லோ அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். இந்த லோ அவேர்னஸில் எப்படி அன்இவெண்ட்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வருதோ, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம், நம்மளை சம்பந்தம் இல்லாத விஷயங்களை வந்து நம்ம இந்த லோ அவேர்னஸ்லேருந்து பார்க்கலாம். இந்த ஹையர் அவேர்னஸ்லேருந்து நம்ம பார்க்குறது நாமளே நமக்கு நடக்கக்கூடிய, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் அறிஞ்சிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் தான் இந்த
high level of consciousness or high awareness of things around us. இந்த கான்ஷியஸ்னஸோட நம்ம நம்மளுடைய இந்த நினைவுகளை நம்ம அப்ரோச் பண்ணோன்னா சில நினைவுகள் நமக்கு தூங்கரிச்ச வரும் கனவுகளாக நம்ம அதை பார்ப்போம். திருப்பி we relive those experiences. அது நல்லதும் இருக்கலாம் கெட்டம். எனி எக்ஸ்பீரியன்ஸ் we can experience it again through sleep. அது அந்த ஸ்டேஜ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ரொம்ப லோ லெவலான ஒரு கான்ஷியஸ்னஸ். ஏன்னா இருக்கிறத நம்ம திருப்பி ரீலிவ் நம்ம பண்ணுறோம். அடுத்தது இந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேஜ், அதாவது நம்மளையே அறியாமல் இந்த ஹைப்பர் அவேர்னஸ் ஸ்டேட்டில் நம்ம சில நிகழ்வுகளை நம்ம வெளிக்கொண்டு வரச்ச அது ஒரு ஹை லெவல் ஆஃப் அவேர்னஸ்ங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா அது நம்ம எதிர்பார்த்ததோட நம்மளை அதோடு ஜோடிக்கப்பட்டிருக்கிற நிறைய விஷயங்கள் அதன் மூலியமாக வெளியில் வருது. இப்போது சில சமயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருக்குமே பொதுவாக இந்த லோ லெவல் ஆஃப் அவேர்னஸும் இருக்கும், இந்த ஹை லெவல் ஆஃப் ஹிப்னாட்டிக் அவேர்னஸும் இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த ஆத்மாவோட இணைஞ்ச ஒரு அவேர்னஸ் ஒன்று இருக்கும். அதாவது இந்த சோலே நம்ம இதுவரையிலும் பேசினது நம்ம பிரெயின், நம்மளுடைய மெமரி செல்ஸ், அது எடுக்கிற அந்த விஷயங்கள், அந்த இன்சிடென்ட்ஸ். ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த விஷயங்கள் ஆத்மா வரலையும் எடுத்துகிட்டு போகிற விஷயங்களாக இருக்கும். அது அந்த மெமரிஸ் இட் கோஸ் வித் த சோல். நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை மெமரிஸும் இட் வில் டை ஒன்ஸ் we die. That is, when the physical body disappears, then these memories also disappear. ஆனால் ஒரு சில நேரத்தில் இந்த சோல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப ஹை லெவலாக இருக்கிறச்ச இந்த மெமரிஸ் அந்த சோல் எடுத்துக்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த நிலையில் இந்த ஆத்மா இந்த உடம்பை விட்டு போனால் கூட அது அந்த நிகழ்வுகளை, அந்த நினைவுகளை சுமந்துட்டு தான் போகும். அப்படியாப்பட்ட ஒரு நிலை இந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேஜில் ஒரு சில நிகழ்வுகளை இந்த ஆத்மா எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். இது பல ரீசன்ஸ்னால இருக்கலாம். ஒன்று, அந்த ஆத்மாவே அந்த ஒரு உறவையோ, அந்த ஒரு இன்சிடெண்ட்டையோ, அந்த ஒரு பர்பஸையோ ரெக்கக்னைஸ் பண்ணுறச்ச இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு சாதாரண நிகழ்வாக அது கடந்து போயிடும். அப்போது இந்த ஆத்மாவோட நினைவுன்னு எதுவுமே இருக்காது. அதனால் உறவுகளை இதயங்களிலும், நிகழ்வுகளை உணர்வுகளிலும், நினைவுகளை எண்ணங்களிலும் எல்லாம் ஒரு அனுபவம்தான்னு நம்ம வாழ்க்கையை பார்க்கறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே.